பாத்தியம்மா, கொடுத்தவன் கேட்கறதுக்கே பயப்படுற இந்த கொடுமையான காலத்துல வாங்கினவன் வலிய கொடுக்க வர்றான்னா அது நம்முடைய செய்யலாம். அவன் முருகன், அதோட உன் மனசு, உன் மனம் போல மாங்கல்யமும் குணம் போல குடும்பமும் அமைஞ்சிடுச்சுமா. மகராசி ஆயிடுச்சா? என்ன மேஸ்திரி, பிரஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. கல்யாண பத்திரிக்கை ரெடியா இருக்கும். நீங்க எப்ப வரீங்கன்னு கேக்குறாங்க. இப்பவே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஆகட்டும். இந்த மெட்ராஸ்கார் பையன் போட்டோ எடுக்கிறானா இல்ல மந்திரத்தை ஆய்த்து வைக்கிறானான்னு தெரியல. ஜனங்க என்ன இவ்வளவு கூட்டமா போகுது? ஐயோ, என் வயிறு எரியுது. அப்பா, பொறாமை இருக்குதே, நீங்க குடிக்கிற சுருட்டு மாதிரி அது தன்னைத்தானே எரிச்சிடும். போட்டோ நிபுணர் ராஜு யார் இவனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது? அவனையே போட்டுக்க வேண்டியதா? சுய விளம்பரக்கார பையன், மெட்ராஸ்ல சட்ட பொணங்களை படம் எடுக்கிற பையன். எனக்கு தெரியாதா இவனை? இந்த ஊர்ல தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். ஐயோ, மறுபடியும் கூட்டமா போறாங்களே. அப்படி என்னதான் அதிசயமா போட்டோ எடுக்க? என்னமோ பழன்னு எடுக்கிறானோ, கஞ்சி தண்ணியை தடவி கொடுக்கறானோ இல்ல ஈட்ட காய்ச்சி ஊத்துறானோ தெரியவே இல்ல. அது என்னதான் பழப்போ? நம்ம கேமரா சதி பண்ணுது பாரு. 20 வயசுல எடுத்தா 60 வயசு மாதிரி தெரியுது. அப்பா, அப்பாடி, அந்த கலை எப்படிங்கிறத நான் போய் தந்திரமா கத்துக்கிட்டு வரேன். ஐயோ, நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கேவலம்மா. ஐயோ அப்பா, நான் இப்பதான கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன். என்ன அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. நான் போயிட்டு வரட்டுமா? அப்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழையிற, என்ன வேணும்? வந்து முதலாளி டார்க் ரூம்ல தானே இருக்காரு. முதலாளினா டார்க்ல தான் இருப்பாங்களா? வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்களா? நீ கூட டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கிற. என்னது? நான் டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சார் வளர்றீங்க? யார் வளர்றாங்க? நீ மாத்திரம் இல்லம்மா, எல்லாருமே 10 மாசம் தாயார் வயித்துக்குள்ள இருந்தா வர்றாங்க. டார்க் ரூம் தானே அது. அப்படியா? ஏமா என்ன பார்த்தா முதலாளியா தெரியலையா? நீங்க தான் முதலாளியா? பாரு காயத்தை. காயம் இருந்தா முதலாளியா? ஆமா, தொழிலாளிக்கு முதலாளிக்கு எப்போதும் தகராறு உண்டு. என்ன தீபாவளி போனஸ் கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லி ஓடுனேன். தொத்திட்டே வந்து செங்கல் இல்ல அரக்கல்ல அதால வச்சு இருக்காங்க. அப்ப பட்ட காயம் தான். பொங்கல் நான் கூட வச்சிருக்கேன். அபிப்பிராயமே சொல்றது இல்ல. அதனாலதான் என் தொழிலே விருத்தி ஆயிட்டு வருது. ஆமா, என்ன மாதிரி போட்டோ எடுக்கணும், என்ன சைஸ், என்ன போஸ்? தலையில இருந்து கால் வர கால்ல இருந்து இடுப்பு. இதுக்கு மேல வேணாம்யா. என்ன சார், பார்த்து பார்த்தா எடுத்து கொடுங்க. அவங்க முழுசா போட்டோ எடுத்து பார்த்து பார்த்தா பாப்பாங்க பாத்துக்கிறேன். நீ நம்ம பார்த்து பார்த்தா எடுத்து ஒண்ணு சேர்த்து முழுசா பாக்குறியா? எல்லாரும் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க அங்க அங்கமா போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்து வராங்க. யாரு ஏத்த போட்டோ கிடக்குறான்னு சொன்னா? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டீ அடிக்கிற பையன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான் அவன். அவர் கடையில டீ குடிச்சிருக்கீங்களா? அவனை பத்தி ஏமா இப்ப வந்த விஷயத்தை பேச? உனக்கு என்ன சைஸ்ல போட்டோ வேணும்? ஃபுல் பிளேட். ஃபுல் பிளேட்டா? இதெல்லாம் போட்டோ கிடையா இல்ல பிரியாணி கிடையா? இல்ல சார், போட்டோ பெருசா எடுத்து கொடுங்க. அதுவும் கவர்ச்சி படமா இருக்கணும். ஐயோ அம்மா, உன்னை வச்சு போட்டோ எடுத்தா கவர்ச்சியா வராதம்மா, அதிர்ச்சியா தாமா வரும். சார், நான் சினிமாவில போய் தேட போறேன். அதனால நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா சினிமால சான்ஸ் கிடைக்காதம்மா. படுத்த வாக்குல எடுக்கணும். போங்க சார். இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அது நீ இல்லம்மா, அதனாலதான் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு எடுத்து கொடுங்க போதும். அழகாய போட்டோ வர போறியா? போமா அப்படி. போட்டோ கடையில கொடுக்குற நீ. நில்லுமா நில்லுமா. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் எடுங்க சார். நீ உம்முனேரமா, நான் பல்ல வெளியே எழுதிடுறேன். எப்படி சார் விழுந்திருக்கிற? குப்புற விழுந்திருக்கிற. எழுந்துரு ராஜு. என்னடா லவ்வா? லவ்வாவது மண்ணாவது கிராக்கிடா. போட்டோ எடுத்தேன். அம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. போட்டோ எல்லாம் பளபளன்னு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப சிரிக்கிறேன், எடுக்கும் போது சிரிக்க மாட்டேங்கிற. கல்யாணம்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரா பொண்ணு? விஜயா தானே? எங்க அண்ணனுக்கு கல்யாணம்டா. பெரிய மனுஷனா இருக்காரு, அவருக்கு ஏன்டா இதெல்லாம்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க மச்சன் ராவனை பார்த்தேன். இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ப்ளூ மவுண்ட் எக்ஸ்பிரஸ்ல ஐயா மெட்ராஸ் போறாரு. ஆஹா, விஷயம் புரிஞ்சு போச்சு. விஜயாவை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு முழு புன்னகை, அரக்கன் பார்வை, கால் வர. அதுக்கு வேண்டியதெல்லாம் கூட நீ செய்த போல இருக்க. ஆமா சார். நான் கல்யாணத்துக்கு வர முடியாது. இங்க இருக்கிற வேலை தான் உனக்கு தெரியுமே. இந்தாமா, இத கல்யாண செலவு போச்சு. எதுக்கு சார்? பரவாயில்லம்மா, வச்சுக்க. தேங்க்யூ சார். நான் போயிட்டு வரேன். நல்லதும்மா.
கோவமா வருது. எனக்கு ஜாலியா இருக்கு. இப்படித்தான் என்ன பயமுறுத்துறதா? என்ன செய்யறது? நமக்கு கல்யாணம் அனுப்புற இப்படி உன்னை பயமுறுத்த முடியாது. சொல்ல மறந்துட்டேனே. என்ன? எங்க அக்காவுக்கு கல்யாணம். அப்படியா? எங்க அண்ணனுக்கு கல்யாணம். உனக்கு இன்விடேஷன் கொடுத்துக்க தான் நான் வந்தேன். உன்னை நேரா பார்த்து ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி கையோட அழைச்சிட்டு போறேன். மாப்பிள்ள உங்க அண்ணனா? ஆமா. ஏன்? எங்க அக்கா தான் பொண்ணு. வெரி குட். வெரி குட். ரொம்ப நல்லதா போச்சு. இப்பதான் எங்க அக்கா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. நான் ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நம்ம கல்யாணத்தை பத்தி அப்படியே அவங்க நாங்கன்னா கெஞ்ச வேண்டியதா? ஐயா என்னையா போட்டோ எடுக்கிறேன்? நீ சண்டைக்காரையா? கல்யாணத்துக்கு யாருமே கூப்பிடலன்னு சாதிப்ப. என்ன தங்கச்சி இது? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு குறைச்ச நமக்கு சிரமம் கம்மி. என்னன்னு இப்படி சொல்ற? ஜட்ஜி வீட்டு கல்யாணம் பேரு. கோயம்புத்தூரை விட்டுட்டு பட்டணத்தை விட்டுட்டு இப்படி குக்கிராமத்துல வச்சுக்கிட்டு பாரு ஒன்னொன்னையும் பாதிக்கு பாதி குடுமையும் சிட்டாக்கிற துண்டுமா இருக்குதுங்க. பேண்டே வேணா இவங்க எப்படி போட்டோ எடுக்கிறது? யாரையா கேட்டா வணக்கம்? நானா கல்யாணம் பண்றேன் பந்தல் போடியா? ஜட்ஜோட தம்பி என்னன்னா இன்ஜினியர்னு பேரு. கல்யாணம் எங்க வச்சுக்கிறாங்க? கட்ட இடத்துல தான் தாலி கட்டுவாரா? பந்தல் போட்டுக்கிற இடத்துல இவங்க உட்காருவாங்களா? இவங்க உட்கார பக்கம் தான் பந்தல் போடுவாங்களா? சரி சரி, நான் இங்க கவனிச்சுக்கிறேன். நீ மாப்பிள்ளை தங்கி இருக்கிற இடத்துல போய் அவங்களை கவனிச்சுக்கோ. அங்கிருந்து தானே வர்றேன். அவர் என்ன நீதிபதியா இல்ல நாதஸ்வர வித்வானா? மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னங்க போட்டோ எடுக்க போறேன், கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருங்க. ஒரு முறை அவரை பார்த்தாலே பயமா தெரியுமா? ஓடாங்க. சங்கரிங்க அவன் அங்கதானே இருக்கான். மாப்பிளையை கூட்டி வர போறான். நாம அவனையும் ஒரு போட்டோ எடுத்தேன். போட்டோ விடல. அந்த நேரம் பார்த்து இது தகராறு என்னன்னு ரிப்பேர் பார்த்தேன். உன்னையே நீ எடுத்துக்கிட்டு 3வது வாட்டி விஜயா எங்க அக்கா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் போட்டோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. ஐயோ சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதே. எவ்வளவு நேரம் இன்னும் முடியலையா? சும்மா இருக்க மாட்டேன். ஒரு பெரிய நீதிபதியோட மனைவி ஒரு சின்ன வக்கீலோட அக்கா இப்படி பட்டிக்காடா இருக்குதுன்னு பாக்குறவங்க நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்னை மாத்தி அமைக்கிறேன். ஐயோ சாமி, இந்த ஐயோ சாமியை இந்த ஊரோட விட்டுடு. ஜட்ஜி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஐயோ சாமி பல்லு கூசுன்னு சொன்னா கோயம்புத்தூர் ஜில்லாவே திரண்டு வந்து உன்னை வேடிக்கை பார்க்கும். இப்ப பாரு எப்படி இருக்கேன். ஐயோ ஏக்க குளிர்தா? இல்லையே. பின்னையே இழுத்து போத்திக்கிற? கழுத்தெல்லாம் தெரியுது. தெரியக்கூடாதா? உனக்கு போட்டுக்க நகைய மத்தவங்க பார்க்க வேண்டாமா? அதுக்காக நகை போட்டுக்கிறது. பின்ன எதுக்காக? ஒரு அமையன் சமயத்துக்கு உதவும்னுதான். இத அங்க போய் சொல்லி வைக்காத. ஏன்னா உன்னை கட்டிக்க போற வைக்கிறவர் இல்ல, சூதாடுறவர் இல்ல, நீதிபதி, நீதிக்கே அதிபதி. என்னம்மா? அவர் தம்பி கூட எனக்கு தெரியும். மட்ராஸ்ல இன்ஜினியர். அப்படியா? அதுவும் பெரிய பார்க்க போய் பார்க்கலாம். ஐயோ சாமி, நான் மாட்டேன். அப்ப நான் போய் பார்த்துக்கிறேன். அக்கா விஜயா, அக்கா. ஏமா என்னாச்சு? அக்கா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். ஏன்? உன்னை கட்டிக்க போறவன் ஒரு ஒரு கொலைகாரன். விஜயா, ஆமாக்கா, அவரு கொலைகாரன். என்ன உணர? உண்மையாத்தான் சொல்றேன். நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அவ ஒரு பெண்ணை கழுத்தை நிறுத்தி கொண்டதை கண்ணால பார்த்தேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவனை நான் எங்க காட்டி கொடுத்துருவேனோன்னு பயந்துதான் எங்க அக்காவை கட்டிக்கிறதுக்கு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிருக்கான். அதனாலதான் நிச்சயதார்த்தம் கூட வேண்டாம்னு நேர கல்யாணத்துக்கே வந்துட்டான். நீங்க அந்த கொலைகாரனுடைய தம்பியா? ஒரு பெண்ணை கொலை செஞ்சவன் உங்க அண்ணனா? என்னால இதை நினைச்சு பார்க்க கூட முடியலையே. பைத்தியமா? இல்ல, சுயநினைவோட தான் பேசுறேன். அந்த முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது உங்க அண்ணனை தவிர வேற யாரும் இல்ல. இதை ஏன் நீ முதிய சொல்லல? உங்க அண்ணன் முகத்தையே நான் இப்பதானே பாக்குறேன். நீ பார்த்தது எங்க அண்ணன் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எது? என்ன சாட்சி? இந்த 2 கண்ணு சாட்சி, என் மனசு சாட்சி. உன் மனசும் கண்ணும் கெட்டு போயிருக்கு. ஏன் உன் மூளையே குழம்பி போயிருக்கு நான் சொல்றேன். இல்ல 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 அக்கா, எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கா. எனக்காக நீ எவ்வளவோ உதவி செய்திருக்க. எல்லாத்த விட இது பெரிய உதவியா இருக்கும். நிறுத்த சொல்லுக்கா. எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுக்கா. விஜய், உனக்காக எதையுமே செய்ய நான் தயாரா இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம்
இனி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்குமா? தாலி கட்ட போற சமயத்துல தடப்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச வேற ஒருத்தர் என்ன கட்டிக்க வருவாங்களா? எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கணும்னா சொல்லு, நான் இப்பவே விட்டுறேன். அது இல்லக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. அம்மா, நீ படிச்சவ, உனக்கு தெரியாத கல்யாணங்கிறது நாமா பார்த்து செய்துக்கிறது இல்ல, அது கடவுளுடைய சித்தம். யார் யாருடைய கழுத்துல முடிச்சு போடணும்னு இருக்குதோ அந்த முடிச்சு விழுந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எனக்கு தாலி கட்ட போறவர் ஒரு கொலைகாரர் நீ என் கல்யாணத்துக்கு முந்தி வந்து சொல்ற. ஆனா ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கொலைகாரனா மாறி இருக்காங்க. அவர் என் கழுத்துல கட்ட போற தாலியின் பலன் அதை நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். தம்பி, இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்தது உங்க அண்ணன் உள்பட யாருக்குமே தெரிய வேண்டாம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க போய் ஆக வேண்டியதை கவனிங்க. போங்க.